today's topic is about soil health crisis. Okay, so நிறைய பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாபிக்ல facts இருக்கும் ஓகேங்களா. தென் சின்ன சின்ன டாபிக்கா கோரிலேட் பண்ணி ஓவரால் பிக்சர் கொடுக்க போறோம் ஓகேங்களா. எப்படி பிரிக்ஸ்ன்னு பார்த்தா பெருசா இருக்கு அந்த மாதிரி இருக்காது டாபிக் ஓகேங்களா. கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சதாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சாயில். ஸோ வாட் இஸ் சாயில்? வாட்? ஓகே, medium of plant growth. Okay, nice. Okay, life. Okay, you have it supports microbial life. ஓகேங்களா, ரைட். ஸோ இட் இஸ் அ டாப் லேயர் ஆஃப் யுவர் எர்த் சர்ஃபேஸ் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ராக்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு வெதர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிடைக்கிறதா அந்த டாப் லேயர், அதுதான் என்னது சாயில். ஓகே, ஸோ சாயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஓகேங்களா. ஸோ டைப்ஸ்ன்னு பார்த்தா என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது? You have alluvial soil, then black soil, red soil, laterite soil, desert soil, mountain soil, then peaty and marshy soil. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜியாகிரஃபி படிக்கிறப்போ மேப்பிங்கில் எந்தெந்த ஸ்டேட்ஸில் என்னென்ன சாயில் இருக்கு ஓகேங்களா, அது வந்துட்டு பார்த்து வச்சுக்கணும். மேஜராக சாயில்ஸ் வந்துட்டு எந்த ரீஜனில் இருக்கு. ஓகே, லேட்டரைட் சாயிலா வெஸ்டர்ன் காட்ஸு, ஓகே, டெசர்ட் சாயிலா ராஜஸ்தான், இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த ஸ்டேட்ஸில் மேஜராக அந்த சாயில் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேயர்ஸ். ஓகே, ஸோ லேயர்ஸ் யூ ஹாவ் O, A, B, C and R. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு 5 லேயர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஓங்கிறது என்ன அப்படின்னா லைக் இட் இஸ் ரிச் இன் ஆர்கானிக் மெட்டீரியல் ஓகேங்களா. ஸோ ஓ ஹரைசான் அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரி திங் இஸ் ஹரைசான் த லேயர்ஸ். ஓகே, ஓ ஹரைசான்ல வந்துட்டு ஆர்கானிக் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. தென் ஏங்கிறது வந்துட்டு யுவர் டாப் சாயில். ஓகே, ஸோ வென் யூ ஹாவ் லைக் you are not eroding your top layer ஓகேங்களா. இப்போ ஒரு ஃபாரஸ்ட் எடுத்துக்கோங்க, அந்த ஃபாரஸ்ட்ல நீங்க எதையுமே அன்டச்டா இருக்கு அந்த ஃபாரஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? இந்த ஓ ஹரைசான் அதிகமா இருக்கும். அதுவே டே டு டே லைஃப்ல அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஓ ஹரைசானே மேக்ஸிமம் நம்மளுக்கு இருக்காது ஓகேங்களா. டாப் சாயில் தான் அடுத்து வரும் ஓகேங்களா. ஸோ அதில் வந்துட்டு ஹியூமஸ் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. ஆர்கானிக் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஓ ஹரைசானில் வந்துட்டு அதிகமாக என்ன ஆகும் உங்களுக்கு? இப்போ இந்த லீவ்ஸ் எல்லாம் விழுகிற லீவ்ஸ் அங்கேயே டீகே ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு ரிச் இன் ஹியூமஸ் கண்டென்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் டாப் சாயில். ஓகே, ஸோ இதுவுமே வந்துட்டு ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக தான் இருக்கும் பட் லெசர் தேன் யுவர் ஓ ஹரைசான். ஓகே, நெக்ஸ்ட் பி இட்ஸ் சப்சாயில். சப்சாயில், டாப் சாயில், this is B subsoil. Okay, so minerals வந்து அதிகமா இருக்கும் இந்த சாயில்ல, இந்த லேயர்ல. then C weathered soil, then R bedrock. இதுதான் என்னது? இது வந்து உங்களுக்கு bedrock. See, இந்த bedrock வந்து unweathered இருக்கும். if it is weathered then it is your C. this is parent rock. ஓகேங்களா. ஸோ அடியில் இருக்கிற ராக்கு வெதரே ஆகாம இருக்குது இல்லையா, அந்த லேயர் தான் ஆறு. கொஞ்சம் வெதர் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிறது என்னது? பேரண்ட் ராக் ஓகேங்களா. தென் இதுல இருந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்னது? சாயில் தான் இருக்கு. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எதுக்கு இப்போ சாயில் கூட ஆக்சுவல் டாபிக் என்ன அப்படின்னா சாயில் ஹெல்த், தென் ஹவு இட் இஸ் அஃபெக்டிங் யுவர் நியூட்ரிஷன். ஸோ இந்த பேசிஸ்ல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபுட் ப்ரொடக்ஷன்ல இந்தியா எப்படி இருக்கு? இட் இஸ் லீடிங் ஓகேங்களா. ஸோ இந்தியா இஸ் அ டாப் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரைஸ் ஓகேங்களா. ரைஸ்ன்னு கிடையாது, நிறைய லைக் உங்களுக்கு வந்துட்டு சீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றோம் ஓகேங்களா. ஸோ வி ஆர் டாப் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் என்னது? we were getting importing lot of rice ஓகேங்களா, இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் நவ் we are the exporters. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு இந்தியா வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஓகேங்களா. ஸோ யூ ஷுட் இமேஜின். ஓகே, ஸோ we are a great exporting country. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்கா? ஸோ ப்ரொடக்ஷன் வேற, ப்ரொடக்டிவிட்டி வேற ஓகேங்களா. ஸோ ப்ரொடக்ஷன்றது வந்துட்டு ஓவராலாக நம்மளுக்கு கிடைக்கிறது. ப்ரொடக்டிவிட்டின்றது பெரிய ஏரியால இருந்து, பெரிய ஏக்கர்ல இருந்து எவ்வளோ அதிகமான ஈல்டு நம்மளுக்கு கிடைக்குது, அது productivity. Okay, so there's a difference between production and productivity. We have good production but our productivity is less compared to all the other countries, especially China.
ஓகேங்களா நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கு ரைட் யூ கெட் இட் ஓகே ஸோ இப்போ இந்தியா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20.2 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு we are contributing to the global market 20.2 million tons and we are running the largest food distribution program PDS system ஓகேங்களா PM Garib Kalyan Yojana Garib Kalyan Anna Yojana Garib Kalyan Anna Yojana so under this உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தோம் PDF சிஸ்டம்ல என்ன பண்ணுவோம் ரேஷன் கார்டை வச்சு நம்மளுக்கு லைக் வெரி லெஸ் அமௌண்ட் we will get rice இல்லையா இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கோவிட் டைம்ல வந்துட்டு இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா வந்துட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் till it is extended ஓகே ஸோ இந்த ஸ்கீமுக்கு படி என்ன அப்படின்னா லைக் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர்ஸ் ஓகேங்களா அவங்களுக்கு பெர் மந்த் per person can get 5 kilogram of rice or wheat ஓகேங்களா அது வாங்கிக்கலாம் தென் 1 kilogram of pulses வந்துட்டு they can buy ஓகேங்களா அதுலயே AAYன்னு ஒரு கேட்டகரி இருக்கும் அந்தியோதயா அன்ன யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க லைக் தே ஆர் பூரஸ்ட் ஆஃப் புவர் உங்களுக்கு பிலோ பாவர்ட்டி லைன் இருக்குது இல்லையா அதுலயும் ரொம்ப பூவரா இருப்பாங்கல்ல அந்த பூவரான பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த அந்தியோதயா அன்ன யோஜனா ஸ்கீம் ஓகேங்களா அதுக்கு கீழே ரைஸ் வாங்குறவங்களுக்கு 35 கிலோகிராம் பெர் ஃபேமிலி ஓகேங்களா பெர் ஃபேமிலிக்கு 35 கிலோகிராம் வரைக்கும் ரைஸ் வந்துட்டு ஃப்ரீயாவே தராங்க ஓகே ஸோ this is the world's largest food distribution program ஓகேங்களா ஸோ இவ்வளோ தூரம் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் பட் எல்லாருக்கும் ரீச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆன் த கான்ட்ரரி என்ன ஆகுது நம்மளுக்கு நியூட்ரிஷன் ஓகேங்களா நியூட்ரிஷன் எப்படி இருக்கு ஸோ நியூட்ரிஷன் டெஃபிஷியண்டாக தான் இருக்கு இந்தியா ஓகே ஸோ மால் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கு ஓகே ஸோ நம்ம இந்தியாவில் வந்துட்டு we have reduced our extreme poverty ஓகே ஃப்ரம் 2011ல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 27% இருந்துச்சு அதுல இருந்து now we have only 5.3% in 2022 okay so 2022 it's only 5.3%. this is the latest data ஓகேங்களா இன்னும் அடுத்து 24-25லாம் இன்னும் வரல ஓகே ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 27%ல இருந்து இவ்வளோ தூரம் ரெடியூஸ் ஆயிருக்கு ஓகே பாவர்ட்டி ரெடியூஸ் ஆயிருக்கு பட் மால் நியூட்ரிஷன் ஆன் த அதர் ஹேண்ட் இட்ஸ் நாட் ரெடியூஸ்ட் ஓகே ஸோ மால் நியூட்ரிஷன் ஸோ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே National Family Health Survey 5 படி okay so roughly 35.5 32.1 19.3 okay so இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா you have stunted growth in children ஓகேங்களா under 5 okay stunted then underweight then wasting wastingனா strength full போகிறது ஓகேங்களா that is wasted okay so we have this okay 19% of children are getting wasted then 20% went 32% around underweight and 35% of children are stunted okay so இது என்ன பண்ணுது you have to correlate நம்ம வந்துட்டு production அதிகமா பண்ணாலும் கூட என்ன ஆகுது இன்னும் childrenக்கு வந்துட்டு இவ்ளோ தூரம் affect ஆகுறாங்க purely this is because of malnutrition okay so இப்போ ப்ரொடக்ஷனுக்கும் இதுக்கும் என்ன லிங்க் ஓகேங்களா ஸோ that's where we are going to see about soil ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் சாயில் வந்துட்டு ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து விளையிற அந்த கிராப்ஸில் இருக்கிற ஹெல்த்தியான பொருட்கள் நம்மளை வந்து சேரும் இல்லையா அப்போ சாயில் ஹெல்த் பேடாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் சாயில் ஹெல்த் பேடாக இருந்தால் we will also get affected இல்லையா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாயில் எப்படி இருக்கு அப்போ சாயில் வந்துட்டு நம்ம இந்தியன் சாயில் வந்துட்டு இட்ஸ் வெரி நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்ட் ஓகே ஸோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி எழுதிக்கோங்க லைக் 40% இட் இஸ் டெஃபிஷியன்ட் இன் கார்பன் ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் 40% ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் எழுத போகிறது எல்லாமே டெஃபிஷியன்ட் தான் 32% பாஸ்பரஸ் 20% பொட்டாசியம் 40% ஜிங்க் okay 20% potassium வரைக்கும் like overall இந்தியால this 40% zinc சொன்னோம் இல்லையா that is from the collected soil samples ஓகேங்களா கலெக்ட் பண்ண soil sampleல overall 40% வந்துட்டு என்னவா இருக்கு நம்மளுக்கு zinc deficient இருக்கு then sulfur boron iron all are deficient
ஓகே ஸோ இப்போ டெஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுல ரெண்டு விஷயம் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கிராப் ப்ரொடக்ஷன் அதிகமாக வந்தாலும் என்ன ஆகும், உங்களுக்கு போக போக ப்ரொடக்ஷன் குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பஞ்சாப். ஓகே ஸோ பஞ்சாப் வந்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா தேர் டூயிங் லாட் ஆஃப் மோனோக்ராப்பிங். மோனோக்ராப்பிங்னா என்னது, ஒரே டைப் ஆஃப் கிராப்பையே திருப்பி போடுறது. ஓகேங்களா? ரைஸ், வீட் இதையே அவங்க போட்டுட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஸோ பிகாஸ் ஆஃப் தட் வாட் ஹேப்பன் டு த சாயில், இட் லாஸ்ட் இட்ஸ் நியூட்ரியன்ஸ். ஓகே நைட்ரஜன் வந்துட்டு ஒரு லெவலுக்கு தான் இருக்கும் சாயில்ல இல்லையா? என்ன பண்றாங்க, திருப்பி அதையே போட்டுட்டு இருந்தா நைட்ரஜன் ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆயிரும். நைட்ரஜன் ஃபிக்ஸே ஆயிருக்காது சாயில்ல. அப்போ அடுத்து வளர்ற கிராப்புக்கு நைட்ரஜன் கம்மியாயிரும் இல்லையா? ஸோ இந்த ப்ரொசீஜர்னால என்ன ஆயிடுது உங்களுக்கு, பஞ்சாப்ல இப்போ கரண்டா பஞ்சாப்ல என்ன அப்படின்னா உங்களுக்கு சாயில் வந்துட்டு டெஃபிஷியண்டா இருக்கு. ஸோ சாயில்ல வந்துட்டு ஹெல்த் டெஃபிஷியண்டா இருக்கு அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க, வி வில் ஆட் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு அதுவும் எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரைட்டா, நம்ம என்ன பண்ணுவோம், ஆல் அவுட்ல ஃபர்ஸ்ட் போடுவோம். போட்டதுமே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்தப்ப கொசு செத்துடுச்சு. இப்போ ஆல் அவுட் போட்டாலும் ஆல் அவுட் மேலேயே போய் கொசு உட்காந்துக்குது இல்லையா? ஸோ இட் பிகம்ஸ் ரெசிஸ்டன்ட் இல்லையா? அதே மாதிரி என்ன ஆகுது, யுவர் ஃபெர்டிலைசர் டு கிரெயின் ரேஷியோ வந்துட்டு என்ன, ரெஸ்பான்ஸ் ரேஷியோ என்ன ஆகுது, கம்மியாக ஆரம்பிக்குது. ஓகே அதே மாதிரி நாட் ஒன்லி தட், இஃப் யூ டெல் யுவர் ஃபார்மர்ஸ் நோ, நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன தெரியுமா நினச்சிப்பாங்க, ஓகே யூரியா போட்டால் நல்லா வளருது. சி தேர் மைண்ட் செட் இஸ் இட் ஹேஸ் டு க்ரோ, நல்லா வளரணும், ஹைட்டாக வளரணும், ஓகேங்களா, தடியாக இருக்கணும். அப்படின்னா அவங்களுக்கு என்ன நினச்சிப்பாங்க, அது வந்துட்டு நல்ல வளர்ச்சி அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வாட் தே வில் டூ, தே வில் அப்ளை லாட் ஆஃப் யூரியா. ஓகேங்களா? லைக் வெரி மச் தே வில் அப்ளை. நீங்கள் வந்துட்டு இவ்வளோதான் பர்டிகுலராக இப்போ அக்ரி படிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு இவ்வளோதான் பெர்சன்டேஜில் வந்துட்டு அப்ளை பண்ணணும்னு இருக்கும், என்பிகே ரேஷியோன்னு இருக்கும். ஒவ்வொரு கிராப்புக்குமே யூ ஹேவ் என்பிகே ரேஷியோ. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, பாஸ்பரஸே அப்ளை பண்ண மாட்டாங்க, பொட்டாசியமே அப்ளை பண்ண மாட்டாங்க, நைட்ரஜனை மட்டும் அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க யூரியாவை. அப்போ என்ன ஆகும், கிராப் நல்லா வளரும், பட் யூ won't have the flowering, அது ப்ராப்பராக இருக்காது, ஆர் ஃப்ரூட் உங்களுக்கு ப்ராப்பராக வராது. ஓகே பட் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே ஸோ தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ட்ராபேக் இன் அவர் கண்ட்ரி. ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு என்ன ஆகுது உங்களுக்கு, பஞ்சாப்ல வந்துட்டு பயங்கரமாக கம்மியாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்க ஃபெர்டிலைசர்ஸும் போட்டாங்க, அதுவும் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் ஆகலை. இப்போ அவங்களுக்கு ஈல்டு வந்துட்டு கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங் வித் பஞ்சாப் இஸ் யுவர் கிரவுண்ட் வாட்டர். ஓகே ஸோ எக்ஸஸாக கிரவுண்ட் வாட்டரை வந்துட்டு போட்டு விட்டுறது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ப்ராப்ளம் வித் ஆல் ஏரியாஸ். ஓகேங்களா? ரூரல் ஏரியா போனீங்கனாலே இந்த ப்ராப்ளம் வந்துட்டு எக்ஸிஸ்டன்ஸ். என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு திறந்து விட்டுருவாங்க. ஓகேயா? ஸோ வேஸ்டேஜாக போயிட்டு இருக்கும் வாட்டர். உங்களுக்கு என்ன, கீழே இருக்க கிரவுண்ட் வாட்டர் வில் கெட் டிப்ளீட்டட். Okay, so same problem happens in Punjab. Groundwater has depleted, like they have used 100% க்கு மேல அவங்க வந்து அவங்களோட efficiency விட 100% அதிகமா they have used. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ அதனால தான் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, they are pushing to for the people to move from these crops to other crops. Pulses போங்க அப்படின்னு சொல்றாங்க. But what they think, no, if you see news you will get to know this. Like they feel like they are going to remove MSP for us. அப்போ MSP இல்லைன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கா? See, lot of your FCIல இருந்து ப்ரொக்யூர் பண்ற ரைஸ் எல்லாம் வீட்டெல்லாம் எங்கிருந்து வரும்னா உங்களுக்கு பஞ்சாப்ல இருந்தா ஹையஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்றாங்க, அவங்க நம்ம அஃபெக்ட் ஆயிருவோம்னு சொல்லிட்டு they are not switching the crops. Okay, so these kind of problems are there. Okay, right. ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. ஓகே, then one more problem is your nutritions also. Okay, right, இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. According to FAO, if current soil health deficiency is not addressed, productivity will reduce by 25%. Productivity will get reduced by 25%. Okay, next, nutrient deficiency. அதாவது இப்போ வந்துட்டு உங்களுக்கு soil health ப்ராப்பரா இல்லைன்னா ஒரு சைடு என்ன ஆகுது, crop production affect ஆகுது. Then the other hand your nutrients will get affected. Nutrients means for the human. ஓகேங்களா? நம்மளுக்கு எப்படி அது இம்பாக்ட் ஆகுது, human health எப்படி இம்பாக்ட் ஆகுது. Okay, for example, when you are growing a particular type of crop,
and if that crops lacks some nutrients and you are consuming that, then you will also lack that nutrient. ஓகேங்களா, இதுதான் பேஸ். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்ல, நாட் ஆந்திர பிரதேஷ், கரண்ட்லி இட்ஸ் இன் தெலுங்கானா. ஓகே, மேதாக் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, மேதாக் டிஸ்ட்ரிக்ட் இன் தெலுங்கானா. ஓகே, ஸோ இங்கே அவங்க வந்துட்டு ரிசர்ச் பண்ணி சாம்பிள்ஸ் எடுத்து பார்த்ததுல என்ன அப்படின்னா தே ஹேவ் டெஃபிஷியன்சி இன் ஜிங்க். ஓகேங்களா, அதனால என்ன ஆகும், அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே ஜிங்க் டெஃபிஷியன்சி இருக்கு. ஓகே, ஸோ when you're writing you can quote this. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் மேதாக் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகுது, நியூட்ரியன்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு எடுத்துக்கிற நியூட்ரியன்ஸ் அஃபெக்ட் ஆகுது. அப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இப்போ ஜிங்க் வந்துட்டு ப்ராப்பராக இல்லை அப்படின்னா க்ரோத்தில் வந்துட்டு ஸ்டண்டட் க்ரோத் ஆகும். ஓகேங்களா, அங்கே இருக்கிற சில்ட்ரனுக்கு ஸ்டண்டட் க்ரோத் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நியூட்ரியன்ஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் அண்ட் ஹவு இட் இஸ் கனெக்டட் டு சாயில். இதுதான் அது, ரைட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு சொல்யூஷன்ஸ் என்னென்ன? ஓகே, எனி சஜஷன்ஸ்? சாயில் ஹெல்த்தை வந்துட்டு நல்லபடியாக கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும்? எஸ், கிராப் ரொட்டேஷன், தென் சாயில் சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது சொல்கிறீங்களா? ஓகே, தட் இஸ் ஓகே, ரைட். ஓகே, ஸோ அது வந்துட்டு க்ரீன் மென்யூரிங் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணலாம். ஓகேங்களா, வாட் யூ செட் இஸ் we can go for green manuring. Okay, then okay, awareness programs, then okay. So அப்போ crop rotationன்றது என்னது, ஒரு இயர்ல you are going for different types of crops but you are not going to grow the same crop at the same time. ஓகேங்களா, ஒரு கிராப்பை ஒரே டைம்ல, அதாவது எப்படி சொல்லலாம்னா 2-3 கிராப் நீங்க க்ரோ பண்ண போறீங்க, பட் ஒரே டைம்ல க்ரோ பண்ண போறது இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 3 months ஒரு கிராப், நெக்ஸ்ட் ஒரு 3 monthsக்கு ஒரு கிராப், அடுத்த 3 monthsக்கு ஒரு கிராப், அப்படி க்ரோ பண்றதுக்கு பேர் தான் என்னது, crop rotation. Okay, usually for rice, after rice they will go for pulses. ஓகேங்களா, because rice will exhaust your nitrogens. ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்க, பல்சஸ் லெக்யூம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா it will fix your nitrogen. ஓகேங்களா, it has rhizobium bacteria என்ன பண்ணுவது, உங்களுக்கு ரூட் நாடியூல்ஸ்ல இருக்கும் and it will fix the nitrogen in the soil. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரியான நெக்ஸ்ட் வேற வேற வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ் வந்துட்டு நம்ம போடணும், அது கிராப் ரொட்டேஷன். ஓகே, தென் கிரீன் மென்யூரிங். கிரீன் மென்யூரிங்ன்றது என்ன அப்படின்னா கிரீன் மென்யூ, கிரீன் லீஃப் மென்யூன்னு 2 இருக்கு. ஓகேங்களா, ஸோ கிரீன் மென்யூரின்றது வந்துட்டு நீங்களே தனியாக எடுத்து இல்லாட்டி லீஃப்ல இருந்து எடுத்து என்ன பண்றீங்க, அதை வந்துட்டு அரைச்சோ இல்லை அப்படியேவோ என்ன பண்றோம்னா சாயில் கீழே வந்துட்டு போட்டு புதைச்சிடுறோம். ஓகேங்களா, அப்போ என்ன ஆயிரும், உங்களுக்கு அது டீகே ஆகி உங்களுக்கு ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, தட் இஸ் கிரீன் மென்யூரிங். ஓகே, தெயின்ஷா, சன் ஹெம்ப் இந்த மாதிரியான கிராப்ஸ் எல்லாம் வந்துட்டு போடுவாங்க. ஓகே, ரைட். தென் the next one is, yeah, you can conduct awareness program. Okay, then mixed cropping. Mixed cropping, then intercropping. Mixed cropping, intercropping. Okay, mixed cropping என்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு crop இருக்கு அப்படின்னா see like both will be similar. ஓகேங்களா, ஒரு patch of landல நீங்க 2 types of crops sow பண்றீங்க. Okay, but the difference is like at the same time simultaneously you are growing 2 types of crops, but the difference is you are growing it without pattern. ஓகேங்களா, intercrop has distinct pattern or distinct rows, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, ரேண்டமாக நீங்கள் வந்துட்டு விதைச்சிங்க அப்படின்னா தட் இஸ் மிக்ஸ்டு கிராப்பிங். அண்ட் ப்ராப்பராக அலைன் பண்ணி இப்போ எப்படி இந்த ஸ்பேசிங்லாம் விட்டு நம்ம க்ராப்பை வந்துட்டு போடுறோம் இல்லையா, பன்ஸு அதெல்லாம் வச்சு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணி உங்களுக்கு வந்துட்டு நடுவில் ஸ்பேசிங்க்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் சுகர் கேன் 2, லைக் மெய்ஸ் 2, நடுவில் ஒரு மஸ்டர்டு, அந்த மாதிரி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் இன்டர் கிராப்பிங். அதுவே ரேண்டமாக பேட்டர்ன் இல்லாமல் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் மிக்ஸ்டு கிராப்பிங். ஓகேங்களா, ஸோ திஸ் will lead to high competition. ஓகேங்களா, பட் இன்டர் கிராப்பிங்ல காம்படிஷன் அதிகமாக இருக்காது. ஓகேங்களா, that is the difference. Okay, then you have to go for precision farming. Precision farming.
So precision farming இன்றது என்ன அப்படின்னா like a modern day approach. Okay, so data driven farming. Okay, நீங்க வந்துட்டு GPS யூஸ் பண்றது, drones யூஸ் பண்றது, இந்த மாதிரி AI டெக்னாலஜி யூஸ் பண்றது, இந்த மாதிரி யூஸ் பண்றது எல்லாமே இட்ஸ் known as precision farming. அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி you are going to do the farming. Okay, so that is precision farming. Then farm to plate approach. Okay, so farm to plate approach ன்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மிங்ல இருந்து நம்ம கைக்கு ஃபுட் வர வரைக்குமே அந்த சப்ளை செயின் ஃபுல்லாவே it has to be sustainable. அதுக்கு பேர் தான் farm to plate approach. Okay, right. Then one more thing is இந்த நியூட்ரியன்ட்டை பார்த்தோம் இல்லையா, நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹியூமன் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு தெரியாது நம்ம எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கோன்ட்டு. தட் இஸ் நோன் அஸ் ஹிடன் ஹங்கர். ஓகே, ஹிடன் ஹங்கர். Okay, silent form of malnutrition, hidden hunger. Okay, so அதாவது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா we have to go for more research and everything. ஓகேங்களா, right? So that's it for today. Okay, thank you.